தங்க விலை சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 1,02,640 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்வு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 271 ரூபாய்க்கு விற்பனை. வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றது. அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுவடையும் என வானிலை மையம் கணிப்பு. காவிரி படுகை மாவட்டங்களில் 9, 10ஆம் தேதிகளில் கனமழை என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வட தமிழக மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை. மழை எச்சரிக்கை காரணமாக அறுவடை தானியங்களை பத்திரப்படுத்தி வைக்க விவசாயிகளுக்கு அறிவுறுத்தல். வேளாண் பணிகளை ஒத்திவைக்க தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் வேண்டுகோள். ரேஷன் கடைக்கு வரும் 9ஆம் தேதி வேலை நாளாக அறிவிப்பு. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்காக நடவடிக்கை. இன்று வெளியாகிறது மாநில கல்விக் கொள்கையின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ள 5ஆம் வகுப்பு வரைக்குமான பாடத்திட்டம். இணைய வழி படிவம் வாயிலாக ஜனவரி 25ஆம் தேதிக்குள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என அறிவிப்பு. திருப்பரங்குன்றமலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கில் இன்று தீர்ப்பு. தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு மனுவின் மீது தீர்ப்பளிக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. விலையில்லா மடிக்கணினியை படங்களை பார்க்க மட்டும் பயன்படுத்த வேண்டாம் என மாணவர்களுக்கு முதல்வர் அறிவுரை. நீங்களும் வெல்லுங்கள், நாங்களும் வென்று வருகிறோம் என்றும் பேச்சு. இன்னைக்கு கைகளில் வந்திருக்கக்கூடிய லேப்டாப்பை சும்மா படம் பார்க்க, கேம்ஸ் விளையாட பயன்படுத்த போறீங்களா? இல்ல உங்க கேரியருக்கான லான்ச் பேடா பயன்படுத்திருக்க போறீங்களா? இதுதான் நாங்க உங்க முன்னாடி வைக்கக்கூடிய கேள்வி. கல்விதான் ஒரு தலைமுறையையே வளர்த்தெடுக்கும் என அரசு விழாவில் நடிகர் விஜய் சேதுபதி பேச்சு. கல்வியை இறுக பற்றிக் கொள்ளுங்கள் என மாணவர்களுக்கு நடிகர் கார்த்தி அறிவுரை. ஒருத்தர் கல்வி கிடைக்கிறது மூலமா அந்த தலைமுறை, அந்த குடும்பம் அவர்கள் அடுத்த கட்டத்தை நகர்ந்து போறாங்க. எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு முடிவில்லை. ஆனா கல்வி பிடிச்சிட்டா இங்க வாழ்க்கையே மாறிடும், சமூகமே மாறிடும்ங்கிறத கண்ணு முன்னாடி நாங்க பார்த்துட்டே இருக்கோம் ஒரு வருஷமும். கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது என எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. தேர்தல் தோல்வி பயத்தில் லேப்டாப் திட்டத்தை திமுக செயல்படுத்தியுள்ளதாகவும் விமர்சனம். சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தோல்வி அடைந்துவிடும் என்ற தோல்வி பயத்திலே இன்றைக்கு அறிவித்திருக்கின்றார். கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதாக அறிவித்து இன்றைய தினம் அவர் முதற்கட்டமாக அந்த திட்டத்தை அறிவித்து கொடுத்திருக்கின்றார் மாணவர்களுக்கு. நாங்கள் அந்த திட்டத்தை அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம், அதை நாங்கள் வரவேற்கின்றோம். திரு ஸ்டாலின் அவர்களை இப்பொழுது ஏற்றுக்கொண்டு விட்டார். முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று தமிழக அமைச்சரவை கூட்டம். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கு அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்படும் என தகவல். ஆளுநர் ஆர் என் ரவியை சற்று நேரத்தில் சந்திக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. திமுக அரசுக்கு எதிராக புகார் மனுவை வழங்க திட்டம். நிதிஷ்குமார் போன்று தமிழகத்தில் வலுவான கூட்டணி அமைக்க எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ள வேண்டும். டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் தரப்பை சேர்க்கும் விவகாரத்தில் அதிமுக தரப்புக்கு அமித்ஷா வலியுறுத்தல். பாமக தேமுதிகவை கூட்டணியில் கொண்டு வருவது குறித்து அதிமுக நிர்வாகிகளோடு பேசிய அமித்ஷா, ராமதாஸை முடிந்தவரை சமாதானம் செய்ய வலியுறுத்தியதாகவும் தகவல்.
எந்த கட்சியுடன் கூட்டணி சேரப்போகிறது அமமுக? தேர்தல் நேரத்தில் யார் எதிரி யார் துரோகி என்பது குறித்து பார்க்க மாட்டேன் என டிடிவி தினகரன் பேசியதால் எதிர்பார்ப்பு. எதிரி என்று இந்த நேரத்தில் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, துரோகி என்று யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நண்பர் என்று யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டு நலனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனும் தான் முக்கியம். அதை தான் நாங்கள் பார்ப்போம்னு சொல்லிட்டேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என மாவட்ட செயலாளர்களிடம் தேமுதிக தலைமை ரகசிய வாக்கெடுப்பு. தமிழக அரசியலில் எந்த நேரத்திலும் மாற்றம் நிகழலாம் என பிரேமலதா விஜயகாந்த் கருத்து. எந்த கட்சியும் இதுதான் எங்களுடைய ஃபைனல் கூட்டணி, இவங்க தான் எங்க கூட்டணியில இருக்காங்கன்னு இதுவரைக்கும் அறிவிக்கல. இன்னும் நிறைய மாற்றங்கள் எல்லாம் இங்க வர இருக்கிறது. நாம இவங்க தான் உறுதியான கூட்டணி என்று இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்ல முடியாது தமிழ்நாட்டில். ஏன்னா கூட்டணியில் இருக்கிறவங்க வெளியேறலாம், புதியவர்கள் இணையலாம் என்ற கருத்து இருக்கிறது. அதிகாரம் மட்டுமல்ல, அதிகார பகிர்வு பற்றியும் விவாதிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கருத்து. RSS குரலை மாணிக்கம் தாக்கூரின் கருத்து எதிரொலிப்பதாக திமுக முன்னாள் எம்பி அப்துல்லா விமர்சனம். RSS இயக்கத்தை நெஞ்சுக்கு நேராக எதிர்ப்பவன் காங்கிரஸ்காரன். திமுக முன்னாள் எம்பி MM அப்துல்லாவின் விமர்சனத்திற்கு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பதில். திரு நண்பர் அப்துல்லா அவர்களுக்கு RSS பத்தி முழுசா தெரியலன்னு நினைக்கிறேன். RSS நெஞ்சுக்கு நேரம் எதிர்த்து நிக்கிறவன் காங்கிரஸ்காரன். கோட்சே காலத்துல இருந்து எதிர்த்து நிற்கிறவன். அவங்களோட எந்த காலத்திலையும் சமரசம் பண்ணாதவங்க. என்னைக்கு மத்திய அரசுல எல்லாம் பங்கு பெற்ற இல்ல காங்கிரஸ் கட்சி. அதனால யாரை பத்தி பேசுறோம்ங்கிறது தயவு செய்து மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கப்பாரு. நிதி பற்றாக்குறை விவகாரத்தில் தமிழ்நாட்டையும் உத்தரப்பிரதேசத்தையும் ஒப்பிடுவது தவறு. காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தியின் விமர்சனத்திற்கு மாறுபட்ட கருத்து தெரிவித்த மல்லிகார்ஜுன் கார்கே. புதுச்சேரியில் மின்துறையை தனியார்மயமாக்க வெளியிடப்பட்ட டெண்டர் ரத்து. மின்துறை ஊழியர்களின் தொடர் கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை. ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் ராப்பத்து திருவிழாவையொட்டி நம்மாழ்வார் திருக்கைல சேவை கோலாகலம். ரெங்கா ரெங்கா என முழக்கமிட்டவாறு நம்பெருமானை தரிசித்த பக்தர்கள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உத்தராயண புண்ணிய கால பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா என முழக்கமிட்டு தரிசனம். கிருஷ்ணகிரி கேலமங்கலத்தில் முகாமிட்டுள்ள 20க்கும் மேற்பட்ட யானைகள். பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்க அறிவுறுத்தல். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மார்கழி ஆருத்ரா தரிசன விழா தெப்ப உற்சவத்தோடு நிறைவு. சிவசிவ முழக்கத்துடன் பக்தர்கள் தரிசனம். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பூங்காக்களில் இன்று மாஸ் கிளீனிங். ஒரே நேரத்தில் 781 பூங்காக்களை சுத்தம் செய்த தூய்மை பணியாளர்கள். காலி மதுபாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் சென்னையில் இன்று முதல் அமல். காலி மதுபாட்டில்களை டாஸ்மாக் கடைகளில் திரும்ப கொடுத்தால் 10 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிப்பு. டெல்லியில் நடுங்க வைக்கும் குளிருக்கு இடையே ராணுவ வீரர்கள் அணிவகுப்பு. குடியரசு தின விழாவுக்காக கடமை பாதையில் கம்பீர அணிவகுப்பு ஒத்திகை.
முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான சுரேஷ் கல்மாடி காலமானார். இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவராகவும் பதவி வகித்தவர். ஐபிஎல் கிரிக்கெட் நேரடி ஒளிபரப்புக்கு தடை விதித்தது வங்கதேச அரசு. கொல்கத்தா அணியிலிருந்து முஸ்தபியூர் ரஹ்மான் நீக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நடவடிக்கை. சென்னையில் 11வது சர்வதேச பாய்மர படகு போட்டி தொடக்கம். 13 நாடுகளைச் சேர்ந்த 114 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு.